iPhone 14 Pro Max இருக்கு. வேற லெவல்ல டெஸ்லா கார்ரா. செம ஜாலியா இருக்குடா. மொத்தமா இதோட விலை 2,40,000ங்க. ஹலோ फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கையில iPhone 14 Pro Max இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா AirPods செகண்ட் ஜெனரேஷன் வாங்கி இருக்கோம். ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வாங்கி இருக்கோம். அண்ட் முக்கியமா நம்ம புதுசா வாங்குன டெஸ்லா கார் இருக்கு. சும்மா சொன்னங்க, டெஸ்லா கார் மட்டும் நம்மளோடது இல்ல. இது மூணுமே நம்மளோடது தான். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வேற லெவல் டெஸ்லா கார்ரா. செம ஜாலியா இருக்குடா. ரொம்ப நாள் ஆசை பார்க்கணும்னு வாங்கணும்லாம் இல்லை, ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தது கனவு நிறைவேறின மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபோனை வச்சா டபக்குன்னு ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒயர்லெஸ் சார்ஜருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு நம்மளோட துபாய் கரன்சியில் 170 திர்ஹம்ஸ். வாவ், ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதை வெளியில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பொட்டியில் வந்துட்டு நிறையா யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது, குப்பை இங்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? துபாயில் இருக்கோம். ஸோ இதை நம்ம இப்படி எடுத்த உடனே, இதுக்கப்புறம் எடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டடடடான் வயர்லெஸ் சார்ஜர். இது எடுக்கிறப்பவே அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, செமையா இருக்குங்க. இதை நம்ம அந்த சார்ஜரோட மண்டையில சொல்லிட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்க வேண்டியதான். என்னடா பஸ் மாதிரி ஏரோப்ளேன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு AirPods Pro செகண்ட் ஜென்ரேஷன் அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது அப்படியே அப்படி டபக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு டஷக்கல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுவோமா? இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான இயர்பாட்ஸ் இருக்குது. இது லாஸ்ட்டாக உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு அட்டையும் தூக்கிட்டு போட்டு இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு கேபிளுங்க, C type 2 ஏர்பாடுக்கு கனெக்ட் பண்ணுற சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் அதை எடுத்தா டிஃப்ரெண்ட் சைஸில் இயர்பாட்ஸோட அந்த பட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த டப்பாக்குள்ள வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்மளோட மெயின் ஐட்டமை ஓப்பன் பண்ணலாம். இது இந்த இடத்துல வந்துட்டு இதை எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குங்க. எடுத்துட்டு நம்மளோட இயர்பாட்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட இயர்பாட்ஸ் இருக்குங்க. இதை எடுத்து அழகாக நம்ம காதில் சொருவிட்டு டமுக்கு டுமுக்குன்னு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். இந்த இடத்துல ஐஃபோன் நெக்ஸ்ட், சரி ஐஃபோன் இது பண்ணிக்கலாம். காதில் எடுத்து வச்சோன்னே எந்த சத்தமே அதிகமாக கேட்கலடா. இதில் ஃபுல்லாக நாய்ஸ் கேன்சல் ஆகுது. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் ஆகுது. இப்போ என்னை சுற்றி காற்று அதிகமாக அடிக்குது, ஆனால் அந்த காற்று சத்தம் கூட எனக்கு கேட்கல. ஆனால் என்ன, இந்த மாதிரி என்னோட காதில் ரொம்ப நேரம் போட்டுட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஆனால் ரொம்பவே குளிராக இருக்கிற இடத்துல இந்த ஹெட்செட்டை போட்டுட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணா குளிர் அந்த அளவுக்கு தெரியல. இந்த ஏர்பாட்ஸ்ல பாட்டு கேட்கறதுக்கு செம சூப்பரா இருக்கு. அதுவும் பாட்டு கேட்கறப்ப சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது காதுல எடுத்து இப்படி வச்ச உடனே இப்படி என்னதான் ஆட்டினாலும் கீழே விழல, அந்த அளவுக்கு நல்லாவே காதுல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்தியால 26,000 ரூபாய் சம்திங். அது கூட கேரும் போட்டுருந்தா இன்னும் 28,000 வருங்க. ஆனா இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு என்ன கேட்டா குவாலிட்டி வைஸ்ல கண்டிப்பா ஒர்த்துங்க. ஆனா இந்த காசு கொடுத்து இந்த ஒரு தமுகோண்ட ஏர்பாட்ஸ் வாங்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்க தேவையில்ல. நான் ஒரு ஆசைக்காக தான் வாங்கினேன். இந்த ஒரு காசுல நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான போனே வாங்கிக்கலாம். இந்த ஏர்பாட்ஸ் அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு மேல அப்படியே ஸ்கிராட்ச் விழுந்துருது. அது மட்டும் இல்லாம உள்ளார அப்படியே டஸ்ட் வந்துருது. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் வாங்க வேண்டியதா இருக்கு. இது நான் இங்க தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் 240 ரூபாய். இந்த ஏர்பாட்ஸ் துபாயில நான் 790 திர்ஹம்ஸ்க்கு வாங்கினேன். 2 வருஷத்துக்குள்ள இதை உடச்சு கொடுத்தாலும் புதுசா நமக்கு மாத்தியே தந்துருவாங்க. ஸோ அதுக்காக ஆப்பிள் கேர் பிளஸ் நம்ம துபாயிலே போட்டுட்டோம். அது நம்ம ஊர் காசு படி 2000 ரூபாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம உள்ளார வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக iPhone 14 Pro Max ஓப்பன் பண்ணலாம். இது 512GB வேரியன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது எனக்கு கனவுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வாங்கியாச்சு, ஓப்பனும் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு முக்கியமாக வாங்கினா கேமரா குவாலிட்டிக்காக தான் வாங்கினேன். இப்படி சதக்குன்னு கிரிச்சிட்டு இதை பிக்கிறதே ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் தருதுங்க. ஸோ 1 2 3 வேற லெவலில் பின்னாடி பக்கம் வச்சிருக்காங்கடா. என் கண்ணெல்லாம் கலங்குதுடா. ஐபோன் எடுத்தாச்சு. என்னடா சிரிக்கிற? எஸ்பி பின்னாடி சிரிக்கிறான். ரொம்ப நாள் ஆசைங்க, கேமரா குவாலிட்டிக்காக வாங்கியாச்சு. இது ஏன் ஃபோன் நம்புறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதோட விலை இந்தியாவோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 1,70,000 ரூபாய். இதுக்கு கேர் போடுவோம், அது கூட சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ஃபோனுங்க. இதை பிரிக்கிறதே தனி ஒரு ஸ்டைலு. ஸோ லாஸ்ட்டாக பண்ணலாம். அப்புறம் இது வந்துட்டு USB கேபிள். இது அப்புறமேட்டு எடுக்க தேவையில்ல, அப்புறமேட்டு யூஸ் பண்ணிப்போம். இது வந்துட்டு உள்ளார அந்த யூசர் மேனுவல் தமக்கோன்னு கொடுக்குறாங்க. சார்ஜரே கொடுக்கல, அதுதான் மனசு கஷ்டமா இருக்குங்க. பின்னு எல்லாமே மற்ற இது ஐடியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்கு. என்னமோ தெரியல, மூச்சு வாங்குதுங்க. என் கூட சேர்த்து எஸ்பியும் வாங்கினா அவன் அப்புறமேட்டு வீடியோ போடுவான், எடுப்பான். யாருக்காருனே தெரியல. மேலே வச்சுப்போம். 1 2 3 வாவ், செம்மையா இருக்குங்க. இதுல பாருங்களா, இந்த இடத்துல பார்த்தா தெரியுதான்னு தெரியல ஐபோன்ல. இது வந்துட்டு அந்த பிளாக் கலர்ல இருக்கு, பக்கத்துல வந்துட்டு கேமரா தனியா இருக்கு.
ஸோ இதுதான் வந்துட்டு டைனமிக் ஐலாண்ட்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்காக தான் இந்த ஃபோனை வந்துட்டு ஏகப்பட்ட டைப் ஏற்றுனாங்க. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலாமா? சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுமாடா? வாவ், ஆப்பிள் சிம்பிள் வருதுங்க. இதுக்கு போய் இப்போ கவரு டெம்பர் கிளாஸ் வாங்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் தான் வீடியோ எடுப்பேன். என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராவே இல்லை. ஐ வாவ், ஹலோ, ஐ ஸ்வைப் அப் பண்ணுவோம். ஸ்வைப் அப் பண்ணவொடனே இங்கிலீஷ் தானே கொடுக்கணும். சரி, இந்தியா கொடுத்துட்டு ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைஃபை இருந்தால் தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐஃபோன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி ஒரு கார் BMW இருக்குது. இது பார்க்கறதுக்கு செம அழகாக இருக்குல்ல நண்பா. நம்ம இந்த 14 Pro Max பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் தான் வாங்கியிருக்கோம். ட்ரெஸ்ஸும் பர்பிள் கலரு. ஆக்சுவலாக இந்த 14 சீரீஸில் இந்த கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள். இந்த ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஃபோனோட ஃப்ரண்ட் கேமரால தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் 14 Pro Maxல பேக் கேமரால தான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலா சன்னு மறைஞ்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா பச்சை பசன்னு வேற லெவலில் தெரியுதுங்க. ஜூம் பண்ணாலும் ரொம்ப ஜூம் ஆகுது. ஓகே நண்பா, இப்போ நம்ம துபாய் மால்ல இருக்க ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்கோம். இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம்னா நம்மளோட ஐஃபோனுக்கு ஆப்பிள் கேர் போட்டிருக்கோம். 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் கேர். இது என்னதான் உடைச்சாலும் நமக்கு திரும்பி இந்த ஃபோன் வந்துட்டு புது ஃபோனாவோ மாற்றி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் காதில் என்ன போட்டிருக்கேன்னா ஏர்பிராஸ் போட்டு வந்துட்டு நம்ம காதில் வச்சிருக்கோம். நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணி தருதா. ஸோ அதனால சும்மா காதில் மாட்டியிருக்கேன். இந்த ஐஃபோனுக்கு சார்ஜிங் அடாப்டர் இல்லாம பாண்டி மால்ல ஐ பிளானட்ல போயிட்டு இந்த ஒரு அடாப்டர் வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். ஆப்பிள் வேணும்னா இப்படி பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் ஐபோன் வாங்காதவங்களுக்கு இந்த சார்ஜிங் அடாப்டர் மட்டும் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதையும் நம்ம ஆக்சுவலா துபாயிலே வாங்கியிருக்கலாம். ஆனா துபாயில பாத்தீங்கன்னா பின்னு வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இதை மட்டும் வந்துட்டு இந்தியாவில் வந்து வாங்கினேன். ஓகே நண்பா, நமக்கே இந்த ஐபோனை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நான் முக்கியமா கேமரா குவாலிட்டிக்காக தான் வாங்கினேன். ஸோ கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. இந்த ஐபோன்லேயே பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்ட் அந்த ஒரு ஃபீச்சரை வச்சு தான் ரொம்ப ஐப் ஏத்துனாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பக்காவா செமையா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்மளோட ஐபோன், ஏர்பாட் இது எல்லாமே அன்பாக்சிங் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஏர்பாடோட விலை நம்ம துபாயில எவ்வளவுக்கு வாங்கணும்னா 790 திர்ஹம்ஸ். ஆனா அங்க உள்ள ஆப்பிள் ஸ்டோர்ல இந்த ஏர்பாடோட விலை அதிகமா தாங்க வித்தாங்க. நாங்க அங்க பர்துபாயில சிட்டி சாய்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடையில வாங்கினோம். ஸோ அங்க வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர்ல விற்கிறத விட ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பத்தின ஃபுல் வீடியோ நம்மளோட தண்டாஸ் வ்ளாக்ஸ் சேனல்ல போடுறேன். இந்த ஐபோனும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறப்பவே துபாயில் ஆர்டர் போட்டாச்சு. அப்போ வந்துட்டு 5950 வாங்கணும். ஆக்சுவலா இந்த ஐபோனை சிட்டி சாய்ஸ் இது போல அங்க உள்ள லோக்கல் கடையிலே வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா நாங்க போற சமயத்துல இந்த 14 சீரிஸ்க்கு ஏகப்பட்ட டிமாண்ட். சோ அதனால அங்கேயுமே இந்தியாவில் எவ்வளவு பிரைஸ் வித்தாங்களோ அவ்வளவு பிரைஸுக்கு ஏத்தி வித்தாங்க. அதனால அங்க உள்ள ஆப்பிள் பிளானட்ல இந்த போனை வாங்கலான்னு பார்த்தா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. கூடவே உங்களுக்கு வேணும்னா ப்ரீ புக் பண்ணிட்டு வந்து தான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. சோ அதனால நானும் எஸ்பி என்ன டிசைட் பண்ணோம்னா இந்தியாவில் இருந்துகிட்டே துபாயோட ஆப்பிள் வெப்சைட்ல இந்த போனை ஆர்டர் பண்ணி துபாயில இருக்க தெரிஞ்ச அண்ணனோட அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணோம். ஆப்பிள் வெப்சைட்ல கேஷ் ஆன் டெலிவரி இல்ல. சோ அதனால ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். இந்தியாவில் இருக்க பேங்கோட ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தா டாக்ஸ் அதிகமா பிடிப்பாங்க. சோ அதனால நியோ குளோபல்னு ஒரு இன்டர்நேஷனல் டாக்ஸ் ஃப்ரீ கார்டை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணோம். இந்த போனை நாங்க எப்போ ஆர்டர் போடனா துபாய்க்கு போறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி நாங்க ஆர்டர் போட்டோம். ஏன்னா அப்போ ஆர்டர் பண்ணாதான் நாங்க போற அந்த சமயத்துல இந்த போன் டெலிவரி ஆகிற மாதிரி டேட் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போனுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. ஆனா அங்க போயிட்டு சரியான பல்பா அங்க நாங்க போன் இல்லைன்னு நினைச்சு தான் போனோம். ஆனா நாங்க போன சமயத்துல போன் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க ஆர்டர் பண்ண பிரைஸை விட 100 திர்ஹம் சிட்டி சாய்ஸ் கடையில கம்மியாவே வித்தாங்க. என்ன பண்றது, கார்ட்ல இருந்து காசு டெபிட் பண்ணதுனால நாங்க அப்படியே விட்டுட்டோம். சப்போஸ் நீங்க டூரிஸ்ட் விசால போயிருந்தா உங்களால வேட் கிளைம் பண்ண முடியும். 5% வேட். அதுல ஒரே ஒரு % அந்த ஊர் கவர்மெண்ட் எடுத்துட்டு மீதி 4% நீங்க துபாயை விட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நாங்க போன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டதுனால எங்களால வேட் கிளைம் பண்ண முடியல. மத்தபடி இந்த இயர்பாட்ஸ் மீதி எல்லா பொருளுக்கும் வேட் கிளைம் பண்ண முடிஞ்சது. போனும் அதே கடையில வாங்கி தான் எங்களால வேட் கிளைம் பண்ண முடிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாவும் ஆயிருக்கும். இந்த போன் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். விடுங்க, எல்லாமே நல்லதுக்கு. நீங்க போறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த போனை நம்ம ஊர்ல வாங்கியிருந்தா 1,70,000, ஆப்பிள் கேர் போட்டுருந்தா 2 லட்சம் ரூபாங்க. அங்க ஆப்பிள் கேரே 18,000 என்னமோ தான். ஸோ இதோட விலை வந்துட்டு 1,54,000 வாங்கினேன். ஸோ மொத்தமா இதோட விலை இந்தியாவில் நம்ம வாங்கியிருந்தோம்னா 2,40,000ங்க. ஆனா அங்க 1,80,000 நாங்க முடிச்சிட்டோம். துபாயில ரூம் ஸ்டே எல்லாம் இல்லாம போயிட்டு வரதுக்கு விசாவோட சேர்த்து 30,000 தான். இங்கேயும் அங்கேயும் ஐபோனோட டிஃபரன்ஸ் 40,000. ஸோ கண்டிப்பா 10,000 சேவ் ஆகும். என்ன கொஞ்சம் வேலைப்பாடு, ஆனா இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம பாய் 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 பாய்.